தனுஷ் வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போவாரு. பட் கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் கே லைஃப் இருந்திருக்கு. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஹோமோசெக்சுவல்ஸ்? மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச அடிக்க பாப்பீங்கடா. எவ்வளவு குடிச்சிருக்காங்க இப்பயே கேமராலாம் பாக்கல, பின்னாடி எங்கேயோ பாத்துட்டு இருந்தான். கட்டவில்லை தேனிக்காரங்களை அழகா படைச்சு விட்ட. பக்கத்து ஊருக்காரங்க ஊராமே பக்கத்து சென்னைக்காரங்களையும் கொஞ்சம் அழகா படைச்சு விடு. கேவலம் பொம்பளை பிள்ளை ஊரா இனி ஐ லவ் யூன்னு கம்பான்னு போடுது. சென்னைக்காரங்க நீங்க அழகா இருக்குன்னு போடுது. நாங்க என்னங்க தப்பு பண்ணுங்கிட்டு கட்டவில்லை. அடுத்த ஜென்மம்னு வந்துச்சுன்னா இவர் மூஞ்ச பாத்தியா? சோப்பு விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்கிறாருல, குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி. இது நம்ம மூஞ்ச சொல்லுது. பசங்க தாடி வச்சிருந்தாலே ஒரு தனி கெத்து தான். அதுலயும் அந்த மீசைய முறுக்கி விட்டா தக்காளி சூர போத அம்புட்டுதான். கொண்டுனா கூட விட்டுட்டு போயிடுவேன். என் பசங்க கொண்டுனா வெட்டி ஐயா இருக்கு விதவிதமா பார்வையில உங்கூட தாட என்னாலும் இருப்பேனே. இந்த சனியை புக் எடுத்து வச்சே நான் பார்க்கவில்லையே. அப்படி என்ன வகித்தல புள்ள இல்ல வாழ்க்கையில சொல்ல இல்ல பகைத்தொரு இன்பம் கண்டு ஜெயிப்போம். சக்கலத்தி சண்டை இல்ல தாலி கட்டும் மனுஷனாவே